கிரேட்டர் இருந்தாத்தே நம்ம உள்ளே வாங்கி நடிக்க முடியும். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவார். திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வைரக்கல். லைலாக்கா வந்து எனக்கு வாட்சி வாங்கி கொடுத்தாங்க. சூர்யா சார் வந்து எனக்கு சூட்கேஸ் வாங்கி கொடுத்தாரு. கடவுளே சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு இப்படி இல்லை அப்படி அவன் புதுசு புதுசா எடுத்து போடுறேன். நம்ம பழசா போயிடும். அப்ப நான் பழசா போயிட்டேனா? நான் பழசா போயிட்டேன். ஐயோ நான் சொல்லலையே. நட 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 இது ராஜ ராஜ நட அது எங்களோட நாங்கெல்லாம் கடவுளடா அந்நாட்டுக்கே அது தெரியுமடா. ஹலோ உன் காலை அமுக்கிட்டு சலை வச்சிருக்கும்போது அமுக்கிட்டேன், தப்பா நினைச்சுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ ரத்தம் கண்ணுல வருதோ இல்லையா, காலில் வந்துடும், தலை வழியாக வடிஞ்சிடும். கருணா எனக்கா அப்படி பண்ணிட்டடா, இப்போ தாண்டா என் வாழ்க்கையில் ஒளி எழுது, ஒளி தெரியுது. தொப்புன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடும். இந்த படம்னாலதான் என் வாழ்க்கை தொலைஞ்சிச்சு, என் வீடு போச்சு, வாசம் போச்சு. ஏடிஎம் கார்டவே நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன், அதை மீறி டூப்ளிகேட்டு கார்டு போட்டு எடுத்துருக்காங்க. அவஸ்தை பிடிச்ச வாழ்க்கை, யாரையுமே நம்பக்கூடாது இந்த காலத்தில். கூட இருக்கிறவன்னா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. கடைசியில் சுற்றுறது மனைவி தானே. இதை பற்றி பேச விரும்பலை. சரி, மக்கள்கிட்ட நல்ல விஷயத்தை பேசிட்டு அப்படி நான் கிளம்புறேன். பிதாமகன். ஸோ இந்த படத்துடைய வாய்ப்பாக இருக்கட்டும், இதில் நடித்த அனுபவங்களாக இருக்கட்டும், இதை பகிர்ந்துக்கணும்னா எந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆரம்பிக்கும்? ஏன்னா முதல் வசனமே எனக்கு எழுதின வசனம் அவர் பேனா முனையில், அண்ணே நானும் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன், வரும்போது முறுக்கேறி எந்திரிப்பேன், எரியும் போது அடிச்சு கிடிச்சு விடாதீனே, லேசாக அதட்டுங்கண்ணே, சத்தம் இல்லாமல் படுத்துக்கிறேன், இந்தாங்கண்ணே தண்ணி, இந்தாங்கண்ணே தண்ணி. அது என்ன வசனம்னு நான் மைண்டில் ஏற்றி பார்த்தேன். நானும் உங்கள் ரேஞ்சுக்கு வந்துடுவேன், ஏதாச்சும் தப்பு பண்ணால் என்னை கண்டிங்கனே, நான் வந்து திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வசனத்தை இப்படி எழுதினார். அதாவது ஒரு கிரியேட்டருக்கு உள்ளதை நம்ம யோசிக்கவே முடியாது. கிரியேட்டர் இருந்தாத்தே நம்ம உள்ளே வாங்கி நடிக்க முடியும். வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அவர் தான் இருந்திருக்கார், பாலா அவர்கள் தான் இருந்திருக்காரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் செட்டில் எல்லாரும் அவரை கண்டு பயப்படுறது உண்டு, கொஞ்சம் ஒதுங்கி பார்க்கறது உண்டு. ஸோ அவர் எப்படி ஆக்சுவலி செட்டில்? ஏன்ட்டேன்னா ரொம்ப பாசமாக இருப்பார், என் மேலே தான் இருப்பார், கோவப்பட மாட்டார். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவார். திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வைரக்கல். இப்படி நம்ம அவர் பாடியில் நம்ம போயிடுவோம். அது வேணுமானே, இது வேணுமானே, என்னை அடிக்கிறீங்களா, இருந்தாங்கண்ணே நிறைய அடிங்கண்ணே அப்படின்னு சொல்லி புது கட்ட அடிக்கப்பட வராதுல்ல. அடிச்சிருக்காரு, அடிக்கடி வாங்கி அடி நான் வாங்கியிருக்கேன். முதல் படம். ஆமாம், அடி வாங்கினதுனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரக்கு இந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். இல்லைன்னா உட்கார முடியாதுல்ல. அப்போ அடித்தப்போ திமிரி இருந்தா அது எங்கே இது பண்ண வேண்டியது. அடி வாங்க நம்மளுக்கு அதான் ஒரு பழமொழி சொல்லுவா, குத்துப்பட்டாலும் மோதிரங்கையில் குத்துப்படணும். ஆமாம், அது வந்து நல்ல குத்தா விழுகணும். அது நல்ல குத்தா விழுந்தது கண்டதே இன்னைக்கு நான் அந்த சீட்டில் உட்காந்துருக்கேன், இல்லைன்னா உட்கார முடியுமா? கண்டிப்பாக. இந்த பிதாமகன் படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இந்த மறக்க முடியாத ஞாபகங்கள், இந்த ஒரு செட்டில் நடந்த சீனோ இல்லை அங்கே இருக்கிற ஆட்களோட நடந்த விஷயங்களோ ஏதாவது ஞாபகங்கள் இருக்கு? முதலாக லைலாக்கா வந்து எனக்கு வாட்சி வாங்கி கொடுத்தாங்க. ஓகே. சூர்யா சார் வந்து எனக்கு சூட்கேஸ் வாங்கி கொடுத்தாரு. இவங்க சங்கீதா மேடம் வந்து பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க. விக்ரம் சார் வந்து எனக்கு வந்து கருப்பு உனக்கு என்ன வேணும், என்ன நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு. இவங்க கிஃப்ட்டு நான் வார்த்தமாக இன்ன வரைக்கும் நான் வச்சுருக்கேன். அதை எங்கேயும் கொண்டு போய் போடவே இல்லை. அதே மாதிரி லைலாக்காவுக்கு திடீர்னு கூட பிடிப்பேன், சங்கீதா அக்காவுக்கு கூட பிடிச்சி கூப்பிட்டு போவேன், விக்ரனனுக்கு கூட பிடிச்சி கூப்பிட்டு போவேன். அப்படி கூட பிடிச்சி கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கா ஒரு இது வந்துடும், உனக்கு என்ன வேணுங்கிறப்பு, வேறு ஏதாச்சும் வேணுமா என்கிட்ட கேளு அப்படின்னா, ஏன் போதும்னே, உங்கள் மனசு இருந்தாலே போதும்னே அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கே தெரியலையே, ஆத்தாடி இசை. இந்த படத்தில் நான் பட்ட பாடு அப்பப்பப்பப்பா. அவர் கடவுள் இருக்காரு, அவரை நான் கடவுள்னே சொல்லுவேன். யார்? எஸ்.ஜே. சூர்யா சார். கடவுளே சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிப்பார். எனக்கு இப்படி இல்லை அப்படி செட்லேயே கத்திடுவார். இப்படி வரணும் கடவுளே. அப்படியா, ஒரு வாட்டி பண்ணி கட்டுறீங்களே.
அப்படி வாங்க. இந்த சத்தம் நான் எஃபெக்ட் நிறையா போடுவேன். ஐயா காதுக்கு போய் கேட்கும். அப்போ அவர் எப்படி இருப்பார், ஐயா காப்பி. ஏண்டா கருப்பு, நான் வந்து ஃபீல்டில் இருக்கும்போது ஸ்பீக்கில் இருக்கும்போது எப்படி காப்பி கொண்டு வருவேன்? ஐயா அது மாதிரி ஒரு வாட்டி கொண்டு வர. ஐயா காப்பி. இதைத்தானே நான் முதல்ல கேட்டேன். அப்போ எனக்கு மார்க்கெட்டு குறைஞ்சு போச்சா? ஐயா நான் மார்க்கெட்டை பற்றியே பேசலையா? என்னையா அவன் பெரிய மியூசிக் டைரக்டர், அம்மா வீட்டுக்கு முன்னுக்க வெளியில் கேட்டுக்கிட்ட சான்ஸ் கேட்ட நாய் தானேயா? அப்பவே கேட்டா கருப்பு, இப்போ மேலே கேட்ட விட்டே போடாமல் பிடிப்பிட்டால. அதுக்கு என்ன பண்ணுறது, உன் தலையெழுத்து சரியில்லை அந்த மாதிரி நினைக்கியா? ஏன் கருப்பு அப்படி அந்த கேட்டிலருந்து வந்தியா? அப்படி வா. ஆஹா சூர்யா விக்ரம் கார்த்தி இவங்களை விட பெருசாக நடிக்கிறானே. ஐயா அவன் புதுசு புதுசாக எடுத்து போடுறேன், நம்ம பழசு பழசாக போய். அப்போ நான் பழசாக போயிட்டேனா? நான் பழசாக போயிட்டேன். ஐயோ நான் சொல்லலையே. இப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்குமே உட்காந்து சொல்லி தருவார்ல சார், ஒவ்வொரு ஷார்ட் ஆத்தாடி கொண்டு விடுவேன் மனுஷன் வேலை. ஆமா. ஆனா உங்களுக்கும் சத்யராஜ் சாருக்கும் இதுக்கு முன்னாடியும் கூட ஒரு நல்ல ஒரு படங்கள்ல ஆமா நிறைய படத்துல நாங்கள் நடிச்சிருக்கோம். அவரு இது செட்ல எப்படி இருந்தார்? ஏன்னா இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரியான வேலைகள் வாங்கும்போது அவர்கிட்ட எப்படி அவர் சுருட்டை குடிக்க வச்சு மயக்கமாயிட்டார். இப்படி டல்லா இப்படி படுத்துருவார். சுருட்டு அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சு. ஒரு சுருட்டு குடித்தாலே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த இது ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா நேரத்துக்கு நேரம் சுருட்டு பற்ற வைக்கிறதா இருந்தால் எப்படி பாவம், நானே பற்ற வைக்க முடியாது. சுருட்டு குடிக்கிறதுங்கிறது செமிக்கிறதுக்காக குடிக்கிறது. அதை டைமிங்கும் போட்டால் ஒரு தவணா ரொம்ப டயர்டாகி படுத்துட்டார். பாவம் படுத்துட்டார். நாளைக்கு பண்ணலாம் சார், இதை முடிக்கணும் சார், வாங்க சார் வாங்க சார். அதுக்கப்புறம் இது பண்ணி அந்த இதில் இது வாசிப்போம்ல, ஆமாம், அதில் வச்சு ஒரு காட்சி அது எடுக்க வந்து பேக்கப் எடுத்து நீங்கள் ஹீரோவா அரையன் 305 கிலோ சங்கர் சார் ப்ரொடக்ஷனு. நல்லா ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு சாங் ஏவிஎம்குள்ளே போகுது. அப்போ சங்கர் சார் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது என்னங்க இப்படி டான்சஸே சரியில்லை, வேறு மாதிரி இருக்கணுங்க. பெங்களூர்லேருந்து டான்சஸ் இறக்குனாங்க எனக்கு. அப்போ அந்த மூமெண்ட்னா நல்லா சொல்லி கொடுக்க சொல்லுங்க கஞ்சா கருப்புக்கு அப்படின்னு. அப்போத்தே அதில் நான் ஸ்டெப்பே போட ஆரம்பித்தேன். நட 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 இது ராஜ ராஜ நட, அது எங்களோட நாங்கள்லாம் கடவுளடா, அர்னால்டுக்கே அது தெரியுமாடா, மூடே ஆடும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காட்சி. ஆனால் அந்த படத்தில் ஒரு பாண்டிங்காக எப்படி ஒரு கிரியேட் ஆச்சு? ஏன்னா அந்த டைமில் நீங்களும் ஒரு வளர்ந்து வர காமெடியாக இருந்தீங்க, சந்தானமும் அவர்களும் வளர்ந்து வர காமெடியா, அந்த ஒரு இதை பற்றி நம்ம அதுக்கு ஈக்குவவே கிடையாது. நான் எனக்கு இது வந்து இப்படி பண்ணணும்னா நான் சொல்லிடுவேன், மச்சான் அப்படி தாண்டா நான் பண்ணுறேன் அப்படின்னு. திருப்பி அப்போ நீ இப்படி பண்ணிக்க, நான் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இதுதான் மெங்கிளாகி போயிடுவோம். அண்ட் பிரகாஷ் ராஜ் அவர்கள், அவரை பற்றி அவர் ரொம்ப கோவப்படுவார். ஓகே, ஷார்ட்டு வந்து கரெக்டாக வரணும், அவர்கிட்ட எல்லாம் அடிச்சிருவார். என் காலை அமுக்கணுங்க, எனக்கு காலில் வந்து ஒரு இதில் பூனாவில் அடிபட்டு புண்ணாக இருக்குது, அதை பார்க்காம கூட அமுக்குனாரு தெரியுமா? இந்த ஷார்ட்டு கரெக்டாக வரணும். கருப்பு செல்லம் உன் காலை அமுக்கிட்டுண்டி, சலை வச்சுருக்கும் பொழுது அமுக்கிவிட்டேன், தப்பாக நினச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு வர்றவங்களுக்கு அந்த ஒரு டெடிக்கேஷன் இருக்காது. சினிமா வந்து முதல்ல கவுண்டமணி என்ன சொன்னாப்புல, சினிமானுங்கிறது அப்போ ஜனங்கள் வந்து திரையரங்கத்துக்கு வர்றதுக்கு நிறையா இருந்தாங்க. இப்போ நடிகர்களும் காமெடியும் நிறைய ஆயிட்டாங்க. அதனால் முக்கு கேமரா இருக்குது, அப்புறம் என்ன பண்ண முடியும் நம்ம? வேங்க ஆமாம் ஆத்தாடி இவர் அரியணை வந்து அப்பா ரத்தம் கண்ணில் வருதோ இல்லையா, காலில் வந்துடும், தலை வழியாக வடிஞ்சிடும். ஷூட்டிங் இல்லை அப்படி திரு 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 திரின்னு பயங்கரமாக திரியாக இருப்பாருங்க.
எங்கிட்டு பார்த்தாலும் ஆட்கள் எவனும் சும்மா இருக்கக்கூடாது, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவர்கிட்ட. தூங்குறாங்கன்னு தெரிஞ்சால் கொண்டே விடுவேன் மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர். அவர் அவருடைய ஸ்பீடு, அவருடைய கடமைக்கு தான் இன்றைக்கி கடவுள் வந்து இவ்வளோ தொலைக்கி அவருக்கு செல்வத்தில் அள்ளி கொடுத்து இன்றைக்கி நிறையா ஹீரோக்கள் காமெடிங்களை உருவாக்குனவர். 15 நாள்னா 13 நாளில் முடிச்சு கருப்பு உனக்கு சீன் முடிச்சு அடுத்த படம் இருந்தால் கமிட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். வேங்கையா இருக்கட்டும், அது வேங்கையில் வந்து தனுஷ் அவர்களோட தான் உங்களுக்கு பாதி சீன்ஸ் வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அவரை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி இருந்தது? அவர் எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்பாப்புல. அவர்கிட்டையும் நம்ம சுதாரிப்பாக இருக்கணும். ஏன்னா லிப்பு வந்து அவர் பையத்தையும் பேசுவார். அவன் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கண்ணே சரி, ஏன்னா நீங்கள் அந்த கியூ எடுக்கும் போதே நான் எடுத்தால் தானே நல்லா இருக்கும். அரி அண்ணன் வந்து சொல்லுவார், கருப்பு அது கேட்கலைன்னா கூட அப்படின்னு நான் ஒரு சவுண்டு கொடுக்குறேன், அதில் எடுத்துரு அப்படின்னு. அவர் அங்கிட்டிருந்து மைக்கில் சொல்லுவார், டப்புன்னு எடுத்துருவேன். ஸோ இவர் எப்படி மெதுவாக பேசுகிற மாதிரி டப்பிங்கில் அதை வந்து ஏற்றிடுவார் பயங்கரமாக. இதுக்கு நான் பட்ட கஷ்டம். சுப்பிரமணியபுரமும் அரையன் 305 கடவுளும் ரெண்டும் கிராஸ் ஆகும். ஓகே. நைட்டில் இங்கே நடிப்பேன், பகலையில் சென்னைக்கு வந்துடுவேன். அப்புறம் அவர் சிம்பு கூட ஃபோன் பண்ணி கேட்டார், கமல் சாரே ஃபோன் பண்ணி கேட்டார். கமல் சாரே கூப்பிட்டு இது பண்ணார். என்னங்க எப்படி பயங்கரமாக இருக்குது, பஞ்சாகரப்புக்கு இவ்வளோ பெரிய கேரக்டரை தூக்கி கொடுத்துருக்கீங்க, படத்துக்குள்ளே அவர் ட்விஸ்ட்டாக ஆவார்னே நினைக்கவே இல்லையே. கடைசியில் அந்த ஒரு ஷாட்டு மட்டும் பணம் இது கத்தியை பிடிச்சிக்கிட்டு அப்படி நடந்து வந்து தூக்கி கத்தியை போட்டு அந்த பணத்தை வாங்கி மைல்கல்லில் உட்காந்து ஸ்பீடியை பற்ற வச்சு இழுத்து போகிற வரைக்கும் ஒரே ஷாட்டை அவளை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காப்பு. ஆனால் இதை கிழித்து தெரிஞ்சு இது ஒரு டோட்டலாக வேறு ட்ராக்கு. டக்குன்னு பார்த்தா நாடோடிகளில் உங்களுக்கான பாண்டிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி இருந்தது, நாடோடிகள் எப்படி அமைஞ்சது? இல்லை, நான் அவங்கள்ட்ட ஓப்பனாக பேசுகிறதானே. உள்ளூருக்குள்ளே இருந்தால் பிழைக்க மாட்டோம்னு 400 கிலோமீட்டர் தள்ளி வந்தேன், இங்கேயும் தேடி வந்துட்டீங்களாடா. டேய், இந்த பொண்ணு அவங்க அப்பா பெரிய ஆள் மாதிரி அவங்க அம்மா பெரிய ஆள் தானே, பேசுகிறதுக்கு தான் வேலையில்லை, நம்மளை 300 பேர் தேடுறாங்க. டேய், எப்படிடா உங்களோட எண்ணியை சேர்த்திங்க, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய் ஃபஸ்ட்டு நீ கிளம்பு. வணக்கம், இது வேறையா கருணா, எனக்கா அப்படி பண்ணிட்டடா, இப்போ தாண்டா என் வாழ்க்கையில் ஒளி தெரியுது. தொப்புன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது. ரைட்டு. ஒரு முக்கியமான படம், அதாவது நீங்கள் மறக்க நினைக்கிற படமாக தான் இது அமைஞ்சது. இது ஏங்க இதை போய் இன்னி இடத்துல பேசிக்கிட்டு, இந்த படம்னாலதான் என் வாழ்க்கை தொலைஞ்சிச்சு, என் வீடு போச்சு, வாசம் போச்சு, இதை போய் பேசிக்கிட்டு மறுபடிக்கு நம்ம எதுக்கு சங்கடத்தைப்படுத்த? ஆனால் இப்போது நீங்கள் இத்தனை படங்கள் கெரியராக வந்து ஆரம்பத்துலேருந்து வந்த இது வந்து நீங்கள் எங்கே ஆக்சுவலி மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிங்க? நமக்கு சினிமா பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிருந்த போதும் எப்படி மிஸ் பண்ணீங்க இந்த ஒரு இடத்துல? நான் என்ன சொல்கிறது, சூனியம் வச்சது மாதிரி வச்சுட்டாங்க. அவன் கோபின்னுங்கிறவன் பெரிய திருட்டு பையன். அதை விட சிவகங்கையிலேருந்து சிவகங்கையில் அவனுக்கு சொந்த ஊர் பாபாகுடி கிராமத்துலேருந்து காளையப்பன்னு சொல்கிறவன், காளையப்பன் பேரவே வச்சுக்கிறதுக்கு அவனுக்குலாம் தகுதியே இல்லை. அவன் ஒரு எருமை மாட்டு பையன். என்னை மைண்ட் வாஷ் பண்ணி 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 இருக்கிற கடனை வாங்கி இந்த படத்தை எடுக்க வச்சு, இந்த படம் நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம். இவங்க 2 பேருந்தே, அந்த டைரக்டரும் இந்த எருமை மாட்டு பையன் கெடுத்ததே இந்த படத்தை. ஆனால் மேனேஜர், நீங்கள் ஒரு இடத்துல சொல்லுவீங்க, மேனேஜர் வச்சது நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. மேனேஜரை வந்து கண்டுபிடிச்சதே என் மனைவி தான் கண்டுபிடிச்சிட்டு. எங்க அவர் நிறையா காசுகள் அடிக்கிறாரே, எப்படி நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா அப்படின்னு. ஏடிஎம் கார்டவே நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன், அதை மீறி டூப்ளிகேட்டு கார்டு போட்டு எடுத்துருக்காங்க. இப்படி சார் அப்படி ஏமாந்தீங்க? பெரிய அவஸ்தை பிடிச்ச வாழ்க்கை, யாரையுமே நம்பக்கூடாது இந்த காலத்தில். அடுத்த பிறவி நான் வந்து பாம்பா பிறந்தாலும் இப்படித்தான் போவனே தவிர படம் எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு இதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு பேசும்போது, சினிமாவில் தொலைச்சதை நான் சினிமாவில் தேடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு சினிமா வந்து என்னை கைவிடாது, தூக்கி கொடுக்கும். ஏன்னா சினிமாவில் தொலைச்சதை நான் சினிமாவில் தான் தேட முடியும். இன்றைக்கி 7 கோடி 8 கோடி நஷ்டமாகி போச்சு, கடனை கட்டி பாதி மீண்டு வந்திருக்கேன். இன்னும் பாதி கடன் கட்டணும், இல்லைன்னு நான் சொல்லலை. அதனால் அமீர் இல்லம், பாலா இல்லம் முடிஞ்சு போச்சு.
இதை விட பெரிய வீடை நான் வாங்குவேன். அதில் அமீர் பாலா, அமீர் இல்லம்னு நான் பெரிய பேர் வைப்பேன். மீண்டு வந்து அதை பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நம்பி தானே நான் சென்னைக்கு வந்தேன். பட்டணம் வந்தவன் கட்டுப்போனது இல்லைல்ல. ஆனால் இப்போ சினிமா வந்து உங்களுக்கு வருஷத்துல இந்த ஒரு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கற்றுக் கொடுத்த பாடம்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? கற்றுக் கொடுத்த பாடம் நிறைய இப்போ கற்றுக் கொடுத்துருச்சு. யாருக்கிட்டையும் செக்கு கொடுக்காதீங்க, கையெழுத்து போடாதீங்க. இது 2 பண்ணினாலே பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா இதை வந்து ஒரு மேடையில் பாலானி என்னைய திட்டினார். ஆமா. டேய், மறுபடிக்கும் இட்லி கடைக்கு போயிடாத, யாரை கட்டுறா நீ படம் எடுத்த அப்படின்னு. மக்கள் எல்லாருமே இவரை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக அவர் பேசுகிறாரேன்னு நினச்சாங்க. ஆனால் அவர் பேசுனது ஒரு குருநாதருக்கு தான் ஒரு சிஷியனை பற்றி தெரியும். அவன் எவ்வளோ கஷ்டத்தில் வந்திருப்பான், என்ன பண்ணியிருப்பான், பாவம் அவனை போய் இப்படி கோர்த்து விட்டாங்களாடா அப்படின்னு அவர் உள்ளுக்குள்ளவே வேதனைப்பட்டிருக்கார். ஆனா அது எப்படி சார் அவ்வளோ அமௌண்ட் ஏமாறுறது தெரியாம அப்படி பார்த்துக்கிட்டாங்க? அவன் வந்து தெளிவான ஆளுங்க. அந்த டைரக்டர் இருக்கானே கோபின்னுங்கிறவன், மலையன் கோபி, உங்களை வந்து ஷாமி 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 ஷாமின்னே சொல்லி கடத்திடுவேன். இன்னைக்கு பாருங்கள் பிச்சை எடுக்க தெரியுறேன். ஏதாச்சும் ஒரு படம் பண்ண முடியுதா என்னால்? போச்சு. இதை பற்றி பேச விரும்பலை. சரி, மக்கள்கிட்ட நல்ல விஷயத்த பேசிட்டு அப்படி நான் கிளம்புறேன். சினிமாவாக வந்துட்டதுக்கப்புறமா அந்த டைம் ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் இருந்திருக்குல்ல, அந்த டைம் உங்களுக்கு மெயினான ஒரு சப்போர்ட்டாக இருந்தது யாராக இருந்தது? என் மனைவிதே. வேறு யாரும் சப்போர்ட்டிங் பண்ண முடியும்? கூட இருக்கிறவன்னா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. கடைசியில் சுற்றுறது மனைவி தானே. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. இதுதே என் வாழ்க்கை. மீண்டு வந்து அதை பண்ணிடணுங்கிற ஒரு ஆமாம். இப்போ வரும்போது வாழ்க்கையில் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நல்ல பாட்டு பாடுவேன். நானானையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா, உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டா, அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டா. எனக்கு நீங்கள் ஒரு நேர்காணல சொன்னதுலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட சூதாட்டத்தில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க அப்படின்னு, அதுவும் உங்களுடைய காசுலன்னு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது எந்த மாதிரியான நிலைமை இருந்தது உங்களுக்கு? சங்கட்டமான நிலைமை. அம்மன் மண்ணின் மைந்தன், மண்ணின் மைந்தன்னு எனக்கு பேர் வச்சதே ராமநாராயண ஐயாதே. அவர் தெளிவாக சொல்லுவார், நீங்கள் யாரை கேட்டுங்க படம் பண்ணி அப்படின்னு கேட்டார். உடம்பு முடியாத டயத்தில் இந்த டைலர் கொண்டு போய் காட்டும் போது சொன்னார், யாரை கேட்டு நீங்கள் படம் பண்ணீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.